பொதுவாக கமர்ஷியல் சினிமாக்குன்னு ஒரு ஃபார்முலா தமிழ் சினிமாவில் கடந்த 80 வருஷமாக இருக்குது. இந்த மாதிரியான கமர்ஷியல் சினிமாவில் நிறைய பெரிய ஹீரோக்கள் நடிச்சிருக்காங்க, இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ரஜினியின் சினிமாக்குன்னு தனியான ஒரு ஃபார்முலா கடந்த 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் ஓடிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பாட்ஷா சினிமாவில் இருந்து தான் இந்த ரஜினி ஃபார்முலா ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடங்குச்சு. இந்த வகையில் ரஜினி, நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர் கான், ஸ்ருதிஹாசன், ஷோபின் ஷாஹிர், உபேந்திரா என ஒரு பட்டாளமே நடித்து வெளிவந்திருக்கிற கூலி சினிமாவை பற்றி பார்க்க போகிறோம். கூலி சினிமாவின் கதை என்ன? இந்த சினிமாவில் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான கதை இருக்குன்னு சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜ் இந்த ஸ்கிரிப்டை எப்படி எழுதியிருக்காருன்னா, நிறைய சம்பவங்கள், அந்த சம்பவங்களுக்கு தொடர்பான நிறைய கேரக்டர்கள், இந்த சம்பவங்களையும் கேரக்டர்களையும் கொஞ்சம் லாஜிக்காக கனெக்ட் பண்ணி நிறைய சீன்களை அடுக்கிக்கிட்டே வர்றார். ஸோ மையமாக ஒரு ஸ்ட்ராங்கான கதை இல்லாமல் நிறைய சீன்கள் இருக்கிற ஒரு சினிமாவாக கூலி வந்திருக்கு. வழக்கம் போல் தளபதி சினிமாவில் சொல்கிற தேவா என் நண்பன் டைப் கதை தான் இந்த சினிமாவும். சின்னதாக ஒரு கதையை சொல்லி அதை சுற்றி காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கு. ரஜினியோட முன்னாள் நண்பன் சத்யராஜ் மர்மமாக இறக்குறார். தன் நண்பனோட சாவில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்க ரஜினி இறங்குறார். அதை எப்படி கண்டுபிடிக்கிறார்? அந்த ஆப்ரேஷனில் இறங்குறப்போ வெளியாகிற வில்லன் நாகார்ஜுனாவின் கடத்தல் ரகசியங்கள் என்ன? இப்போ இந்த சினிமாவோட பாசிட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். சினிமா முழுக்க வர்ற பவர்ஃபுல்லான கேரக்டர் ரஜினிக்கு. இது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமான விஷயம். சினிமா முழுக்க ரஜினியின் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ஆக்டிவான பெர்ஃபார்மன்ஸை ரஜினி கொடுத்துருக்காரு. வில்லனாக வர நாகார்ஜுனா ஸ்மார்ட் லுக், ஹேண்ட்ஸம், ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர். அவருக்கு கொடுத்துருக்கிற கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சினிமாவோட மிக வலுவான கேரக்டர்னா அது ஷோபின் ஷாஹிர் கேரக்டர் தான். ஒரு கொடூரமான வில்லனா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறார். ஆனால் திடீர்னு அவர் உண்மையிலே யாருன்னு காட்டும்போது ஆடியன்ஸ் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சினிமாவில் வர்ற ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் அந்த சீன் தான். முக்கியமாக தன் ஒய்ஃபு கூட சேர்ந்து வில்லன் சாம்ராஜ்யத்தை அழிக்க அவர் போடுற வேஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. அந்த ஒய்ஃபுக்கும் நாகார்ஜுனா மகனுக்கும் வர லவ் போர்ஷன், அதில் நடக்கிற பெரிய ட்விஸ்ட் ஆடியன்ஸ் எதிர்பார்க்காது. இந்த போர்ஷனை ஸ்கிரிப்டில் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ருதிஹாசன் சினிமா முழுக்க வர்ற பவர்ஃபுல் கேரக்டர், அதை அவர் சரியாக பண்ணியிருக்கார். சத்யராஜும் ரஜினிகாந்துக்கும் 35 வருஷத்துக்கு முன்னால் கூலியாக ஒரு போர்ட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்களெல்லாம் லாஜிக்காக சரியாக இருக்குது. குறிப்பாக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ரஜினியோட இளமையான தோற்றம், அந்த சீன்களுக்கு தியேட்டரில் விசில் பறக்குது. அனிருத் மியூசிக்கில் 2 சாங்ஸும் ஹிட் ஆகிருக்கு. அனிருத் போட்டிருக்க பிஜிஎம் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப முக்கியமாக கிரீஷ் கங்காதரன் பண்ணியிருக்கிற கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்கு. போர்ட்டுகளை காட்டுற சீன்கள், நிறைய நைட் சீன்கள், ஃபைட் சீன்களை நல்ல விஷுவலாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபிலோமின் ராஜ் பண்ணியிருக்கிற எடிட்டிங், குறிப்பாக எடிட்டிங் தான் ஃபஸ்ட் ஹாஃபை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்குது. இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிற இந்த சினிமாவில் என்ன தான் சிக்கல்? அதை ஒன் பை ஒன்னாக பேசிடலாம். கூலி சினிமாவில் லோகேஷ் கனகராஜ் பேசுகிற கதையே ரொம்ப ரொம்ப பழைய கதை. இதே கதையில் 20-30 தமிழ் சினிமா வந்திருக்கு, 100 கணக்கில் இந்திய சினிமா வந்திருக்கு. போர்ட், கடத்தல், ஹீரோ, வில்லன்னு சாட் ஜிபிடியில் போட்டாலே நிறைய சினிமா லிஸ்ட் ஆகும். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்ச இந்த டீமுக்கு சாட் ஜிபிடியை பார்க்க தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. லோகேஷ் கனகராஜின் ஸ்டீரியோ டைப் சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சினிமாவில் ட்விஸ்ட் ரொம்ப முக்கியம்தான், நோ டவுட் அட் ஆல். ஷோபின் ஷாஹிர் அவரோட ஒய்ஃப் கேரக்டர் உண்மையிலே யாருன்னு சொல்கிற சீன் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இந்த சினிமாவில். அவங்க 2 பேரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்லீப்பர் செல் மாதிரி நாகார்ஜுனா டீமுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. ஆனால் அந்த 2 பேரும் ஒரு கட்டத்தில் வில்லன் பணத்தை கொள்ளையடிக்க ட்ரை பண்ணதா வச்ச ட்விஸ்ட் இந்த சினிமாவுக்கு விழுந்த பெரிய அடி. இந்த சினிமாவில் வர்ற ஒரு சேர் உண்மையிலே காமெடி ப்ராப்பர்ட்டியாக மாறிடுச்சு.
இந்த சினிமாவை ஒரு கார்ட்டூன் சினிமா மாதிரி மாற்றினதே சத்யராஜ் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டீல் சேர் தான். சுத்தமாக லாஜிக்கே இல்லாத சீன்கள் தான் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆடியன்ஸ் கொஞ்சம் என்கேஜ் ஆக முடியுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் சிந்துபாத் கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப் மேக்கிங் ரொம்ப ரொம்ப அமெச்சூராக இருக்கு. அதாவது மையமாக ஒரு கதை இந்த சினிமாவில் இல்லை, ஆனால் சைடில் நிறைய கதைகள் இருக்குது. இது எப்படி இருக்குது? ஸ்கிரிப்ட் டிசைன் அப்படி. பேன் இண்டியாங்கிற பேரில் நிறைய ஸ்டார்களை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக கன்னட ஸ்டார் உபேந்திரா. காளி வெங்கட்டை யூஸ் பண்ண அளவு கூட அமீர்கானை இந்த டீம் யூஸ் பண்ணலை. அமீர்கானுக்கு அடுத்து தர்மேந்திரா, அமிதாப் பச்சனெல்லாம் கதைக்குள்ளே வந்துடுவாங்களோன்னு நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஹீரோயிஸ்ட்டை மட்டுமே வச்சு ஒரு சினிமாவை உருவாக்க முடியும்னு லோகேஷ் கனகராஜ் நம்புகிறார். அதுதான் இங்கே சிக்கலாயிடுச்சு. ஹீரோயிஸ்ட்டை மட்டுமே 3 மணி நேரம் பார்க்க முடியாது, போர் அடிச்சிடும். பார்க்குற ஆடியன்ஸ் என்ன ஆவாங்க? மொத்தத்தில் கொஞ்சம் போர் அடிக்காத ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப வீக்காக இருக்கிற செகண்ட் ஹாஃப் தான் இந்த சினிமா. ஏராளமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்த இந்த டீம் நல்ல கதை, நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்க ஒரு சினிமாவை கொடுக்கணும். ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.